திமுக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் மத்தியில் நமக்கான ஆதரவு மனநிலையே பொதுவாக இருந்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலம் நிர்வாகிகளோடு பேசுவது தமக்கு உற்சாகம் அளிப்பதாகவும் அரசு பணிகளை விட கழக பணிகள் தாய் வீடு திரும்பிய உணர்வை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் மற்றும் தாயுமானவர் திட்டம் போன்றவை குறித்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களால் மக்களிடம் திமுகவுக்கு ஆதரவான மனநிலை இருப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பணிகளுக்காக 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் என்ற வகையில் பூத் லெவல் கமிட்டியை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் இந்த களப்பணிகளை தாமே நேரடியாக கண்காணிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தானும் ஓய்வெடுக்கப் போவதில்லை, உங்களையும் ஓய்வெடுக்க விடப்போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் மீண்டும் ஆட்சியமைப்பதே நமது இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் வரும் செப்டம்பர் மாதம் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணிக்க உள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்துள்ளார். வாக்குகளை பெறுவதற்காக திமுக அரசு சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். ஓட்டுக்காக இந்த சிறுபான்மை மக்களை ஏமாற்றி இன்றைக்கு அவருடைய வாக்குகளை பறிக்க பார்க்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர், திமுக கட்சி, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. இப்பொழுது சொல்கிறேன், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்றன. இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். ஆக யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சிறுபான்மை மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை. அம்மா தலைவரும் முதலமைச்சர் இருந்தாங்க, அம்மா முதலமைச்சர் இருந்தாங்க. நான் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்தோம். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்கேயாவது இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணா திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டாங்களா? பாமக நிறுவனர் என்ற முறையில் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழு கட்சி விதிகளின்படி செல்லாது என தெரிவித்துள்ள அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பாலு, அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு மட்டுமே சட்டப்பூர்வமானது எனவும் கூறினார். பாமகவில் தந்தை ராமதாஸ், மகன் அன்புமணி இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் 17ஆம் தேதி தனது தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதற்கு போட்டியாக அன்புமணியும் பொதுக்குழுவை கூட்டிய நிலையில் நீதிமன்றம் வரை சென்று அன்புமணி கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பாமக பொதுக்குழுவை நடத்தினார். அதில் பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டு நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்புமணி கூட்டிய பாமக பொதுக்குழு செல்லாது என தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் தலைவர் பதவியில் அன்புமணி நீடிக்க உரிமை இல்லை எனவும் தமக்குத்தாமே நிர்வாக தலைவர் என்று அறிவித்தது செல்லாது என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் வரும் 17ஆம் தேதி பாமக நிறுவனர் என்ற முறையில் ராமதாஸ் நடத்தும் பொதுக்குழு சட்ட ரீதியாகவும் கட்சி விதிகள் படியும் செல்லாது என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரும் அன்புமணியின் ஆதரவாளருமான பாலு தெரிவித்துள்ளார். 9ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழு தான் சட்டப்பூர்வமான பொதுக்குழு. அதற்கு பிறகு அது 17ஆம் தேதியாக இருந்தாலும் அல்லது வேறு தேதிகள் நடத்தப்பட்டாலும் அந்த பொதுக்குழுக்களுக்கு அது பொதுக்குழுவாகவே சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய உள்ளத்திலும் அவருக்கு இடம் இருக்கிறது, பொதுக்குழுவிலும் அவருக்கு இடம் இருக்கிறது. நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டம் நடத்தலாம், ஆனால் பொதுக்குழு நடத்துவது என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் மட்டும்தான் நடத்த முடியும். அதுதான் சட்டப்பூர்வமானது. அதற்குத்தான் தேர்தல் ஆணையமும் உரிய அங்கீகாரத்தை வழங்கும். அதே சமயம் 17ஆம் தேதி நடக்கவுள்ள பொதுக்குழுவில் அனைத்திற்கும் ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைப்பார் என பாமக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் கோபு தெரிவித்துள்ளார். பொதுக்குழுவை நடத்துவதற்கு மருத்துவர் ஐயாவிற்கு அதிகாரம் இல்லை என்றால் வேறு யாருக்கு அதிகாரம் உண்டு? கட்சியை நிறுவியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்தான். மருத்துவர் ஐயாவிற்கே அனைத்து அதிகாரமும் உண்டு.
வருகின்ற 17ஆம் தேதி இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் கிடைக்கும். மருத்துவர் ஐயா அதற்கான முற்றுப்புள்ளியை வைப்பார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறான சூழலில் பாமகவில் தனது அதிகாரத்தை நிரூபிக்கும் வகையில் 2 நாட்களில் அன்புமணி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பயணத்தின் போது தனது தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவியிடம் மாணவி பட்டம் பெற மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வஉசி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 104 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் நேரடியாக பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் என 37,376 பேர் பட்டம் பெற தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் விருந்தினரின் கைகளால் மாணவ மாணவிகள் பட்டம் பெற்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். அதன்படி மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென மாணவி ஜூன் ஜோசப் ஆளுநரிடம் பட்டம் கொடுத்து பெறாமல் துணைவேந்தரிடம் கொடுத்து பெற்றுக் கொண்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மாணவியிடம் கேட்டபோது தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் கைகளால் பட்டம் பெற தமக்கு விருப்பமில்லை என்றும் தான் திராவிட சித்தாந்தத்தை நம்புவதாகவும் தெரிவித்தார். நான் என்ன நினைக்கிறேன், தமிழும் தமிழ்நாட்டுக்காண்டி அவர் என்ன பண்ணாரு, ஹி இஸ் இன்ஃபேக்ட் நாட் டூயிங் எனிதிங். அப்ப எதிராக செயல்படுறதுனால ஐ தாட் அவங்க கிட்ட இருந்து வாங்காண்டான்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்க சொன்னாங்க கவர்னர் கிட்ட கொடுங்க, அவங்க நினைச்சாங்க நான் தப்பா கொடுத்துட்டேன்னு. தென் ஐ செட் நோ, நான் இன்டென்ஷனல் தான் கொடுக்கேன்னு சொன்னோன்னே ஹி செட் இட்ஸ் ஓகே. அந்த அளவுக்கு வெறுப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல, அதான் உண்மை. பிறகு நான் நினைச்சேன் இட்ஸ் சம்மன் எல்ஸ் மினிஸ்டர், வேற மினிஸ்டர் வந்திருந்தா நான் டெஃபினட்டா அவங்க கையில தான் கொடுத்து வாங்கியிருப்பேன். ஐ வுட் ஹவ் டன் தி சேம் திங். இப்ப வேற மினிஸ்டர் இல்லாதனால நான் வைஸ் சான்சலர் பக்கத்துல நின்னதுனால கொடுத்து வாங்கினேன். மனிதவளத்துறை PhD பட்டம் பெற்றுள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜூன் ஜோசப் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரது கணவர் நாகர்கோவில் மாநகர திமுக துணை செயலாளராக இருப்பதாக கூறப்படுகிறது.